டிசம்பர் 30. புனித சாபினுஸ். இத்தாலியிலுள்ள ஸ்போலோந்தோ மறைமாவட்டத்தின் ஆயராக இறைப்பணிகளைச் செய்த சாபினுஸ் கிபி 303 ஆண்டு முதல் 311 முடிய நடைபெற்ற மறை கலகத்தினை துணிவோடு எதிர்த்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். மறை கலகத்தில் பேரரசன் டயோக்ளிசியனால் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் அளித்த ஆயர் சாபினுஸ் ஏட்டூரியா மற்றும் உம்பிரியா பகுதியின் ஆளுநர் வெனுஸ்தியானுஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடும் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட இவர் ஜூபிட்டர் என்னும் சிலையினை வணங்கும்படி பணிக்கப்பட இதனை உறுதியாக மறுத்து அச்சிலையினை தன் கரங்களால் உடைத்தெறிந்தார். ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டு ஆண்டவரின் பணி செய்த சாபினுஸ் தன்னை சந்திக்க வந்திருந்த பார்வையற்ற சிறுவனுக்கு ஆண்டவரின் அருளால் பார்வையளித்தார். சிறை கைதிகளிடம் அன்போடு இருந்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த இவரிடம் ஆளுநர் வெனுஸ்தியானுஸ் தன் கண் பார்வை குறைபாட்டை குணப்படுத்துமாறு வேண்டுகோள் வைக்க ஆளுநரின் பாவங்களுக்காக பரிந்து பேசி அவரை குணப்படுத்தினார். கண் பார்வை பெற்ற ஆளுநர் வெனுஸ்தியானுஸ் ஆண்டவரை ஏற்று தன் குடும்பத்தினரோடு கிறிஸ்தவராக மனம் மாற கோபமுற்ற பேரரசன் டயோக்ளிசியன் ஆயர் சாபினுஸையும் ஆளுநர் குடும்பத்தினரையும் படுகொலை செய்தார். மறைக்கலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் சிறை கைதிகளுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினையும் வழங்கிய ஆயர் சாபினுஸை திரு அவை புனிதராக உயர்த்தியது. மறை சாட்சி புனித சாபினுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் அவர் வழி நடக்க மன்றாடுவோம்.